கத்திரிக்காய் வத்த குழம்பு பண்ணுறேன்னா லஞ்சுக்கு தொட்டுக்கிறதுக்கு பருப்பு உசிலி தோரம் பருப்பும் கடலப்பருப்பு ஈவனாக ஒரு பிடியை ஊற வச்சுட்டு 4 காஞ்ச மிளகா கருவேப்பிலை அப்புறம் போட்டிருக்கேன். இதை அரைச்சுண்டுடலாம் கரகரன்னு பெருங்காயம் உப்பு போட்டு இதை கொத்தவரங்காவை வேக வச்சுண்டுடலாம் உப்பு மஞ்சள் பொடி போட்டு. பருப்பு உசிலிக்கு கரகரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இது கடுகு தாளித்து கொட்டிட்டு இதை அரைச்சதை வதக்கிட்டு வேக வச்ச அது பேர் என்ன கொத்தவரங்காய் போட்டுற வேண்டியதான். ரொம்ப இதாக அரைக்கிற ரொம்ப ட்ரையாக அரைச்சி அப்புறம் தொண்டை அடைச்சிக்கிற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு பதமாக அரைச்சிருக்கேன். கொத்தவரங்காவை வேக வச்சுட்டேன். கடுகு தாளித்து கொட்டிட்டு நம்ம அரைச்ச பருப்பை போட்டுவிட்டேன். இதை கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா கொத்தவரங்காய் போட்டுட்டு பருப்பு உசிலி பண்ணிடுறேன். பருப்பு நல்லா வதங்கி எடுத்து இப்போ கொத்தவரங்காய் போட வேண்டியதுதான். ரெடி ஆகிடும். சூப்பரான கொத்தவரங்காய் பருப்பு உசிலி ரெடி ஆகிடுது. இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த மெத்தட்லேயே காலிஃப்ளவரோ பீன்ஸோ எந்த பருப்பஸோ இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.